தங்கச்சி ஸ்ரீமதி கல்லூரி மாடியில் இருந்து இறந்து கீழே விழுந்து இறந்துட்டா. நாங்க சொல்றோம் அவள் பாலியல் வன்கொடுமை துன்புறுத்தப்பட்டு அடித்து கொல்லப்பட்டு கீழே தூக்கி வீசப்பட்டிருக்காள் என்று நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம். தூத்துக்குடியிலே துப்பாக்கி சூடு ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய மக்கள் அடுப்பை வைத்து பேரிகார்டை வைத்து தடுத்து நிறுத்தி யாராவது ஒரு 5 பேர் அல்லது 3 பேர் முன்னாடி வாருங்கள், ஆட்சியரிடத்தில் உங்கள் கோரிக்கை மனுவை கொடுங்கள், பிறகு கலைந்து செல்லுங்கள் என்று காவலர்கள் சொல்லியிருந்தார் என்று இருப்பார்கள். இதுதான் அங்கே நடக்க இருந்தது, நடந்து இருக்கணும். எடப்பாடி ஸ்டாலின் ஆட்சியில தப்பிக்கலாம். ஒரு நாள் இந்த மகன் பிரபாகரன் மகன் உட்காரும் போது அதை எந்த கொம்பனா இருந்தாலும் தூக்கண்டான எவன்டா உத்தரவு போட்டன? என் தம்பி அஜித் செத்துட்டான். எல்லாரும் பெத்த தாய் தந்தை கூட பிறந்த மறந்தாலும் இந்த மகன் மறந்து போயிடும் மட்டும் நினைக்காத. பிறந்த மண்ணில் இருந்து சொல்ற ஒரு நாள் எந்த கொம்பாதி கொம்ப உத்தரவு போட்டான் யாரை அடிச்சு கொல்ல சொல்லு